சனிக்கிழமை மத்தியானம் நம்ம வீட்டில் சமையல் இறால்ல கிரேவி தான் பண்ண போகிறேன். சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா தக்காளிலாம் அதிகமாக சேர்த்து நம்ம சமைக்கும்போது இறால் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். இறால் கிரேவிக்கு கண்டிப்பாக இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். இஞ்சி பூண்டு விழுது வீட்டில் இல்லை, சரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம இஞ்சி பூண்டு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு முதல்ல இஞ்சி தோல் உரித்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் தக்காளியெல்லாம் பொடி பொடியாக நறுக்கிக்கிட்டேன். சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்து சமைக்கும்போது இறால் கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுப்பில் கடாயை வச்சு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு கூடவே இறால் சேர்த்தும் வதக்கிடணும். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. வீட்டில் உள்ள மசாலா தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இறக்குனாலே நல்லா காரசாரமான இறால் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் சமையல் வேலை ஆகிட்டு இருந்தது, அடுத்த பக்கம் பாத்திரம் கழுவி வச்சுருந்தேன். தண்ணியை வடிய விட்டு அதை அந்தந்த இடத்துல எடுத்து வச்சாச்சு. வெயில் இருக்கும்போதே மிஷினில் துணியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியும் மிஷினில் போட்டுட்டேன். இப்போ நம்ம ஊரில் ஒரு 3 நாளாகவே வெயிலாக தான் இருக்குது. அதனால் துணி காயறதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதனால் சீக்கிரம் நம்ம வீட்டு வேலைகளும் சூப்பராக முடிஞ்சிருது.